السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை நபி என்று கூறியதாலும் நாம் அன்னாரை நபியென ஏற்றுக்கொண்டதாலும் நாம் ஹத்மை நுபுவத்தை மறுக்கின்றோம் என்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அன்னாரை ஏற்றுக்கொண்ட நம்மீதும் எதிரிகள் தொடர்ந்து குற்றம் சுமத்தி வருகின்றனர். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபித்துவ வாதம் செய்து ஜமாத்தை நிறுவியது முதல் எதிரிகள் நம்மீது இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சுமத்தி வருகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால் அனைவரும் அறிந்தது போன்று இது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டாகும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் போதனைகளுக்கு ஏற்பவே நாம் மற்றெல்லா முஸ்லிம் பிரிவுகளை விடவும் மற்ற முஸ்லிம்களை விடவும் மிக அதிகமாக ஹத்மே நுபுவத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். மேலும் நாம் நமது உள்ளங்களை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான அன்பினால் நிரப்பக்கூடியவர்களாக திகழ்கின்றோம். மேலும் அன்னார் கொண்டு வந்த மார்க்கத்தை மற்றெல்லா பிரிவுகளை விடவும் உலகில் அதிகமாக பரப்பக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் போதனைகளின் விளைவாக ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதியை அல்லாஹ்வின் அருளினால் அஹ்மதிகள் எந்த அளவிற்கு புரிந்துள்ளார்களோ அதில் லட்சத்தில் ஒரு பங்கை கூட அஹ்மதி அல்லாத மற்ற முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளவில்லை. எவ்வாறு இருப்பினும் கத்மை நுபுவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மற்ற முஸ்லிம்கள் தொடர்ந்து அகமதிகளை எதிர்த்து வருகின்றனர். அவ்வப்போது ஏதாவது ஒரு வகையில் அதில் வேகத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். அல்லது பெயர்தாங்கிய உலமாக்களின் அமைப்புகள் முன்பை விட அதிகமாக முஸ்லிம்களை அது தொடர்பாக தூண்டி விடுவதற்கு முயற்சிகள் செய்யப்படுகின்றன. கடந்த நாட்களில் கிளாஸ்கோவில் நமது ஒரு அஹ்மதி ஷஹீதாக்கப்பட்டார். அதன் காரணமாக எதிரிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவ்விஷயத்தில் மார்க்க உணர்வுகளை இஷ்யூவாக ஆக்க முயற்சி செய்தனர். ஆனால் இங்குள்ள அரசாங்கம் நமக்கு சாதகமான முடிவை எடுத்ததாலும் இவ்விஷயத்தில் ஊடகங்கள் காட்டிய எல்லையற்ற ஆர்வத்தாலும் இங்குள்ள பெரும்பாலான முஸ்லிம் அமைப்புகளுக்கு, குறிப்பாக பெரிய முஸ்லிம் அமைப்பிற்கு வருத்தம் தெரிவிக்க நேரிட்டது.
ஆனால் அத்துடன் எவ்வாறு இருப்பினும் அகமதிகள் முஸ்லிம்கள் அல்லர் என்று அவர்கள் பிடிவாதமாக நிலை நிற்கின்றனர். அதனை பள்ளிவாசல்களில் வெளிப்படையாக அறிவிப்பாக செய்கின்றனர். கலிமா கூட சரிவர தெரியாத மற்றும் கத்மே நுபுவத் என்றால் என்ன என்று கூட அறியாத முஸ்லிம்களின் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் அகமதி பிள்ளைகளை பார்த்து, அகமதிகளாகி நீங்கள் முஸ்லிம்கள் இல்லை என்று கூறுகின்றனர். இவ்வாறு முஸ்லிம்களின் பிள்ளைகள் கூறும் அளவிற்கு பொதுமக்களின் உள்ளங்களில் இவர்கள் விஷத்தை விதைத்துள்ளனர். சில அகமதி சிறுவர்களும் சிறுமியர்களும் எங்களுடன் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளப்படுகின்றது என்று எனக்கு கடந்த நாட்களில் கடிதம் எழுதியுள்ளனர். நான் அவர்களுக்கு இதனையே கூறுவேன், நீங்கள் முன்பை விட அதிகமாக இஸ்லாத்தின் போதனைகளை கற்றுக்கொண்டு நாங்கள் முஸ்லிம்களாவோம், நாங்கள் இஸ்லாத்தின் போதனைகளின்படி அமல் செய்கின்றோம், நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியின் என்று நம்புகின்றோம், மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கேற்பவே தோன்றியுள்ள வாக்களிக்கப்பட்ட மசீஹை அன்னாரின் அடிமையாகவும் உம்மத்தி நபியாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்று நீங்கள் உங்களின் நண்பரிடம் கூறுங்கள். எவ்வாறு இருப்பினும் உலகின் பல்வேறு நாடுகளில் அவ்வப்போது அகமதிகளுக்கு எதிராக இதுபோன்ற பிரச்சனைகள் எழுகின்றன. இப்போது ஊடகங்களின் காரணமாகவும் பயணங்களின் விரைவான சேவைகள் மற்றும் வசதி வாய்ப்புகளின் காரணமாகவும் எதிரிகள் எல்லா இடத்திற்கும் சென்று சேர்ந்து விடுகின்றனர். அதனால் எதிர்ப்பும் ஏற்படுகின்றது. எனவே குழப்பம் விளைவிக்கும் பெயர்தாங்கிய முஸ்லிம்களிடமிருந்து இப்போது உலகின் எந்த ஒரு நாடும் பாதுகாப்பாக இல்லை. இவர்கள் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளுக்கும் கூட சென்றடைந்து விடுகின்றனர். எங்கெல்லாம் நாத்திகவாதிகளோ அல்லது கிறிஸ்துவர்களோ அல்லது பெயர்தாங்கிய முஸ்லிம்களோ இருக்கக்கூடிய இடங்களில் சென்று அகமதிகள் பள்ளிவாசல் கட்டினாலோ அல்லது அங்கு ஜமாத்தை உருவாக்கினாலோ அங்கு இவர்கள் வந்து சேர்ந்து விடுகின்றனர். இதற்கு முன் செல்லாத இடங்களுக்கும் கூட இந்த எதிரிகள் சென்று விடுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் இது இவர்களின் எதிர்ப்பின் ஆயுதங்கள். அதனை அவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஆக இவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்ந்து விடுகின்றனர். பள்ளிவாசல்களிலும் மதரசாக்களிலும் குடும்பங்களிலும் இவர்கள் கொடுக்கின்ற போதனைகளின் தாக்கங்களுக்கு குழந்தைகளும் ஆளாகி விடுகின்றனர். இது இங்கும் நடக்கின்றது, ஐரோப்பாவிலும் நடக்கின்றது. ஆனால் இவர்கள் எங்கெல்லாம் வந்தடைகின்றனரோ அங்குள்ள ஒவ்வொரு அகமதி குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை முழுமையாக அறிந்து கொள்வது அவர்களின் கடமையாகும். எந்த போதனையை இக்காலத்தின் இமாம் விவரித்து கூறியுள்ளார்களோ அதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் எந்த அடித்தளத்தில் அஹ்மதியத் நிலை பெற்றுள்ளதோ அதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் இறுதி ஷரியத்தை கொண்டு வந்த தூதராவார்கள். ஷரியத் அடிப்படையில் அன்னாரோடு நுபுவத் முற்று பெற்றுவிட்டது. அதாவது இனி எந்த ஒரு புது ஷரியத்தும் வரவே முடியாது. மேலும் அதேபோன்று ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமைத்துவத்தில் தோன்றியுள்ள உம்மத்தி நபி ஆவார்கள். ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புதிதாக எந்த ஒரு ஷரியத்தையும் கொண்டு வரவில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷரியத்தையே உலகில் பரப்புவதற்காக அன்னார் தோன்றியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் நாம் எப்போதும் அல்லாஹ்வின் நடைமுறையை கண்டு வந்துள்ளோம். எப்போதெல்லாம் எதிர்ப்புகள் அதிகமாகினவோ
அப்போதெல்லாம் எதிர்ப்புகள் ஜமாத்திற்கு உரமாக பயன்பட்டிருக்கின்றது. எனவே அது பற்றி நமக்கு எந்த அச்சமும் இருந்ததில்லை, தற்போதும் அச்சமில்லை, இனியும் அதை பற்றிய அச்சம் ஒருபோதும் இருக்கவும் கூடாது. தற்போதைய இந்த எதிர்ப்பின் விளைவாக கூட இங்கு ஊடகங்கள் மூலமாக மிக பரந்த அளவில் ஜமாத்தின் அறிமுகம் இங்கு ஏற்பட்டுள்ளது. இங்கு இந்த நாட்டிலும் மிக அதிக கவனம் ஏற்பட்டுள்ளது. அடுத்து நமது சில அகமதி இளைஞர்கள் மார்க்கத்தில் ஆர்வமற்று இருந்தனர். ஜமாத்தோடு அவர்களுக்கு அதிக தொடர்பு இல்லாமல் இருந்தது. பெருநாள் அன்று மட்டுமே வந்து சென்றனர் அல்லது மிக தொலைவில் இருந்து கொண்டு தொடர்பில் இருந்தனர். ஆனால் ஊடகங்களின் மூலம் நாம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி என்று நம்புகின்றோம், ஆனால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய நபியாக ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமைத்துவத்திற்குரிய உரிமைகளை எங்கனம் செலுத்தினார்கள், மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியீன் என்பதற்குரிய அந்தஸ்தை அன்னார் எங்கனம் நிலைநாட்டினார்கள், மேலும் அது தொடர்பாக நமக்கு அன்னார் என்ன வழிகாட்டியுள்ளார்கள் என்பது பற்றிய ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்களை நான் எடுத்து வைக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள், எதுவரை ஒருவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியீன் என நம்பிக்கை கொள்ள மாட்டாரோ அதுவரை அவர் முஸ்லிமாக முடியாது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவராகவும் அவர் இருக்க முடியாது. புதிய சடங்கு சம்பிரதாயங்கள் மற்றும் புது வகையான திக்ர்கள் மற்றும் பல்வேறு வகையான பித்தத்துகளை மார்க்கத்தில் இவர்கள் சேர்த்திருக்கின்றனர். அவற்றிலிருந்து விலகாதவரை அவர்கள் முஸ்லிம்களாக ஆக முடியாது. இந்த பித்தத்துகளை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தில் சேர்க்கவில்லை, அதனை பல்வேறு உலமாக்கள் மற்றும் பீர்மார்கள் சேர்த்திருக்கின்றனர். எதுவரை இவற்றிலிருந்து வெளிவர மாட்டார்களோ, மேலும் எதுவரை தமது சொல்லாலும் செயலாலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியீன் என ஒவ்வொரு நபரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அதுவரை ஒன்றுமே இல்லை. எனவே இது வெறும் வாய் பேச்சுக்கள் அல்ல, மாறாக செயல் ரீதியாகவும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியீன் என ஏற்றுக்கொள்வது அவசியமாகும். ஒருவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பின்னர் அவருக்கு எந்த மதிப்பும் இல்லை. அன்னார் கூறுகின்றார்கள், சாதி மிக நன்றாக தமது பார்சி கவிதையில் கூறுகின்றார், அதாவது தூய்மை, இறை அச்சம் மற்றும் உண்மை மற்றும் நன்றி உணர்வை பெறுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஆனால் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைகளை விட்டு விலகி சென்று நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள் என தமது கவிதையில் அவர் கூறுகின்றார். அன்னார் கூறுகின்றார்கள், எந்த விஷயத்திற்காக எமது உள்ளத்தில் அல்லாஹ் உத்வேகத்தை வழங்கியுள்ளானோ அது என்னவென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை நிலைபெற செய்ய வேண்டும் என்பது மட்டுமே ஆகும். அதனை முழு மனித சமுதாயத்திற்காக இறைவன் நிலைநாட்டியுள்ளான். மேலும் இந்த மக்கள் தமது பித்தத்துகள் மூலம் உருவாக்கியுள்ள அனைத்து பொய் நபித்துவத்தையும் தூள் தூளாக்க வேண்டும் என்பதே எமது வருகையின் நோக்கமாகும். இந்த மக்கள் புது புது பித்தத்துகளை உருவாக்கி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளிலிருந்து விலகி நிற்கின்றனர். உண்மையில் இவர்களே நபித்துவத்தின் முத்திரையை உடைக்கக்கூடியவர்கள் ஆவர். இந்த பீர்மார்கள் உருவாக்கியுள்ள அனைத்து வழிமுறைகள் வெளிப்படையாக நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். நாம் கத்மி நுபுவத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோமா அல்லது அவர்களா என நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வெறும் வாயினால் மட்டும் காத்தமுன் நபியீன் என்று கூறிக்கொண்டு தமது மன இச்சைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு தமக்கென புதிய ஷரியத்தை உருவாக்கிக் கொள்வதா கத்மி நுபுவத்தினுடைய உண்மை நிலை? இதுவா இறை விருப்பம்?
சில முஸ்லிம் பிரிவுகள் பக்தாதி தொழுகைகள், மாகூஸ் தொழுகைகள் என்ற வழிமுறைகளை உருவாக்கி வைத்துள்ளனர். திருக்குரானிலிருந்தோ ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல்களிலிருந்தோ இதற்கு ஆதாரம் உள்ளதா? அல்லது அதே போன்று யா ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி ஷைஉன் லில்லா என்று இறை அந்தஸ்தை வழங்கி அவரை அழைப்பதற்கு திருக்குரானில் ஆதாரம் உள்ளதா? ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் பிறக்க கூட இல்லையே. அவ்வாறு இருக்க இதனை இவர்களுக்கு யார் கற்றுத்தந்தது? வெட்கப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை பின்பற்றுவதன் அழகு இதுதானா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இதுபோன்ற கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இதுபோன்ற அமல்களை செய்துவிட்டு நான் காத்தமுன் நபியின் என்பதன் முத்திரையை உடைத்து விட்டேன் என என்னை குற்றம் சாட்ட உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அசல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்களின் பள்ளிவாசல்களில் பித்தத்துகளை அனுமதிக்காமல் இருந்திருந்தால், மேலும் காத்தமுன் நபியின் என்பதில் உண்மையான உள்ளத்துடன் நீங்கள் நம்பிக்கை கொண்டு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை முழுமையாக நீங்கள் பின்பற்றியிருந்தால், பின்னர் எனது வருகைக்கு என்ன அவசியம் இருந்திருக்கும்? உங்களுடைய இந்த புதிய பித்தத்துகளின் காரணமாகவே அல்லாஹ்வின் ரோஷம் வெளிப்பட்டது. அவன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவட்டில் ஒருவர் தோன்றி இந்த பொய் நபித்துவத்தின் சிலைகளை அழித்துவிட விரும்பினான். எனவே இறைவன் என்னை இந்த பணிகளுக்காகவே என்னை அனுப்பியிருக்கின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், பீர்மார்கள் உருவாக்கியுள்ள கபர்களுக்கு சென்று சஜிதா செய்து அல்லது அவர்களின் இடங்களை வலம் வருவது போன்றவையெல்லாம் மிக சாதாரண விஷயமாகும். சுருக்கமாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதி மற்றும் கண்ணியத்தை உலகில் மீண்டும் நிலைநாட்டவே இறைவன் இந்த ஜமாத்தை உருவாக்கியுள்ளான். ஒரு மனிதர் நேசத்திற்குரியவராக உள்ளார். ஆனால் அவரை போன்று இன்னும் 1000 பேர், அவர்களோடும் நீங்கள் நேசம் கொள்ள ஆரம்பித்து விட்டால் அவர் மீது நேசம் கொள்வதற்கான என்ன சிறப்பு உள்ளது? உங்களுக்கு ஒருவர் மீது அன்பு இருக்கின்றது, அவருக்கு நிகராக 1000 பேர் பிறந்து விட்டால் எவர் மீது உங்களுக்கு அன்பு உள்ளதோ அவர் மீதான அன்பிற்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும்? இவர்கள் வாதம் செய்வது போன்று இவர்களுக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் பற்றும் இருக்கும் என்றால் ஆயிரக்கணக்கான கபர்களை ஏன் இவர்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள்? இவர்கள் மதீனாவிற்கு செல்கின்றனர், ஆனால் அஜ்மீர் மற்றும் ஏனைய கபர் வணக்க ஸ்தலங்களுக்கும் செல்கின்றனர். அங்கு செல்லும் போது வெறும் தலையுடனும் வெறும் காலுடனும் செல்கின்றனர். பாக்பத்தனில் ஜன்னல்களை கடந்து செல்வதே ரட்சிப்பிற்கு போதுமானதாக இவர்கள் கருதுகின்றனர். இந்த மக்கள் இந்தியா பாகிஸ்தானில் தோன்றிய வலிமார்களின் கபர்களுக்கு சென்று அதனை வணங்கக்கூடிய மக்களாக இருக்கின்றனர். வெறும் அந்த இடங்களில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை கடப்பதே போதுமானது, எந்த அமல்களுக்கும் அவசியமில்லை, அதுவே நமது ரட்சிப்பிற்கான வழி எனவும் நம்புகின்றனர். சிலர் கொடிகளை நட்டி வைத்துள்ளனர், வேறு சிலரோ வேறு வழிமுறைகளை உருவாக்கி வைத்துள்ளனர். இந்த மக்களின் உருஸ் அல்லது கந்தூரி கூட்டங்களையும் கண்டு ஒரு உண்மையான முஸ்லிமின் உள்ளம் நடுநடுங்கி விடுகின்றது. இறைவனுக்கு இஸ்லாத்தின் மீதான ரோசம் இல்லாமல் இருந்திருந்தால், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹின் பார்வையில் இஸ்லாமே மார்க்கமாகும் என்ற கூற்று இறை கூற்றாக இல்லாமல் இருந்திருந்தால், மேலும் நாமே இதனை இறக்கினோம், நாமே இதனை பாதுகாப்போம் என்ற இறைவனின் கூற்று இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த இஸ்லாம் அழிவிற்குள்ளாயிருக்கும். அந்நிலையில் எவரும் எந்த ஐயமும் கொள்ள மாட்டார். ஆனால் அல்லாஹ்வின் தன்மானம் பொங்கி எழுந்தது. அவனது அருள் மற்றும் பாதுகாப்பிற்கான வாக்குறுதியின் தேட்டம் உலகில் மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிழலை அனுப்ப வேண்டியது இருந்தது. மேலும் இக்காலத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை புத்தம் புதிதாக உயிரூட்டி காட்ட வேண்டும் என அல்லாஹ் நாடினான். எனவே அவன் இந்த ஜமாத்தை நிறுவினான். மேலும் என்னை நபியாகவும் மஹதியாகவும் அவன் அனுப்பியிருக்கின்றான். அடுத்து அன்னார் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் வருகையின் அசல் நோக்கத்தை எடுத்துரைத்தவாறு ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கம்பீரத்தை உலகில் வெளிப்படுத்துவதே எமது வருகையின் அசல் நோக்கமாகும். மேலும் அன்னாரின் மகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதும் எனது வருகையின் நோக்கமாகும். நமது பெயர் குறிப்பிடப்படுவது என்பது இரண்டாம் பட்சமானதாகும்.
ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் செய்யக்கூடியவர்கள் மற்றும் அன்னார் பயனளிக்கக்கூடியவர்கள் ஆவர். ஆக இந்த அருள் மற்றும் பயனின் விளைவாகவே எனது பெயர் நினைவு கூறப்படுகிறது. இது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளே ஆகும். அந்த அருள்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அந்தஸ்தை பெற்று தந்துள்ளது. எனவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளின் வட்டத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஆக்கிக் கொண்டுள்ளார்கள். அதன் விளைவாக அன்னாரின் உண்மை பேரன்பரின் பெயரும் நினைவு கூறப்படுகின்றது. அடுத்து தமது வருகையின் நோக்கத்தை விவரித்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களிடம் 1000 ஆண்டுகள் நிலவிய இருளின் காரணமாக புது விஷயங்களும் பித்தத்துகளும் நுழைந்தன. அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் புறமிருந்து வரக்கூடியவர்கள் தீய விஷயம் எதுவையும் கூறுவதில்லை. இறைவனை மட்டுமே வணங்குங்கள், படைப்பினங்களுக்கு நன்மை செய்யுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று மட்டுமே அவர்கள் போதிக்கின்றனர். மேலும் மார்க்கத்தில் ஏற்பட்ட கேடுகளை அவர்கள் அகற்றுகின்றனர். எனவே நான் தற்போது இந்த கேடுகளை அகற்றுவதற்காக தோன்றியுள்ளேன். இருளுக்குரிய காலகட்டத்தில் முஸ்லிம்களிடம் ஏற்பட்டுள்ள தவறுகளை நான் களைவதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். மாபெரும் தவறு என்னவென்றால், இறைவனுடைய கம்பீரத்தையும் கண்ணியத்தையும் மண்ணோடு மண்ணாக இவர்கள் ஆக்கி வைத்துள்ளனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த உண்மையான மற்றும் உயர்தரம் வாய்ந்த ஏகத்துவத்தை சந்தேகத்திற்கு உள்ளாக்கிவிட்டனர். ஒருபுறம் இயேசு உயிருடன் இருக்கின்றார், ஆனால் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இல்லை என கிறிஸ்தவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் இதன் மூலம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனாகவும் இறை மகனாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றனர். அவர்களை பொறுத்தவரை இயேசு 2000 ஆண்டுகளாக உயிருடன் வானில் வசித்து வருகிறார். காலத்தின் தாக்கம் அவர் மீது எவ்வகையிலும் ஏற்படவில்லை. மற்றொரு பக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயிருடன் சென்று விட்டார். 2000 ஆண்டுகளாக இதுவரை அவர் உயிருடன் இருக்கின்றார். அவரின் நிலையிலும் உடலிலும் எந்த மாற்றமும் தாக்கமும் ஏற்படவில்லை. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மரணித்து விட்டார்கள் என முஸ்லிம்கள் அக்கருத்தினை ஒப்புக்கொண்டு இருக்கின்றனர். நான் ஒரு முஸ்லிம் மௌலவியின் வாயிலிருந்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என கூறுவதை கேட்கும் போது நான் உண்மையாகவே கூறுகின்றேன், எனது உள்ளம் நடுநடுங்கி விடுகின்றது. உயிருள்ள நபியை மரணித்தவராக ஆக்கிவிட்டனர். இதைவிட இஸ்லாத்திற்கு அவமானம் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஆனால் இது உண்மையில் முஸ்லிம்களின் தவறாகும். அவர்கள் திருக்குரானின் தெளிவான கூற்றிற்கு எதிராக புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கி வைத்துள்ளனர். திருக்குரானின் மசீஹின் மரணம் பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த தவறுகளை அகற்றுகின்ற பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இறைவன் எனக்கு ஹக்கம் என பெயரிட்டுள்ளார். இப்போது எவர் தீர்ப்பு வழங்க வருவாரோ அவரே அந்த தவறை அகற்றுவார். உலகம் அவரை ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனால் இறைவன் அவரை ஒப்புக்கொள்வான். வலுவான தாக்குதல்கள் மூலம் அவரின் உண்மையை வெளிப்படுத்துவான். தற்போது பொய் வெளிப்படுவதற்குரிய நேரம் வந்துவிட்டது. இறைவன் எவரை ஹக்கமாக நீதி தீர்ப்பவராக அனுப்பியுள்ளானோ அவரிடமிருந்து விஷயங்கள் மறைந்திருக்கவே முடியாது. திருக்குரானில் தெளிவாக தீர்ப்பு கூறப்பட்டுவிட்டது. இறுதி கலிஃபா வாக்களிக்கப்பட்ட மசீஹாக இருப்பார். அவர் வந்துவிட்டார். இப்போதும் இருள் நிறைந்த காலத்தில் உருவான தவறான கொள்கைகளில் ஒருவர் பிடிவாதமாக இருந்தால் அவர் தமக்கு தாமே நஷ்டம் விளைவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் நபராகவே கருதப்படுவார். உண்மையில் இந்த தவறான மற்றும் அசுத்தமான கொள்கைகள் லட்சக்கணக்கான மக்களை முர்த்தத்தாக்கிவிட்டது. இந்த கொள்கை இஸ்லாத்திற்கு கடுமையான கண்ணிய குறைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் அந்த கொள்கை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட அவமரியாதையாகும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவர், வானத்திற்கு ஏறி சென்றவர் மற்றும் இறுதி காலத்தில் நீதி தீர்ப்பவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அல்லாஹ் நம்மை இதிலிருந்து காப்பானாக. பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கின்றது? உண்மையில் அன்னாரை ரஹ்மத்துல் ஆலமீன், அகில உலகங்களுக்கும் அருட்கொடை என்றும் அன்னார் அனைத்து உலக மக்களுக்கும் தூதராக வந்துள்ளதாகவும் திருக்குரான் கூறுகின்றது. அன்னார் தான் காத்தமுன் நபியின், நபிமார்களின் முத்திரையாவார் என்றும் கூறுகின்றது. முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்களின் கொள்கை இதுவாகும். தற்போதுள்ள பறவைகளில் சில ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்தது என்றும் சிலவற்றை இறைவன் படைத்தான் என்றும் முஸ்லிம்கள் நம்புகின்றனர். அல்லாஹ் நம்மை இதிலிருந்து காப்பானாக.
நான் ஒருமுறை ஒரு ஏகத்துவவாதியிடம் கேட்டேன், தற்போது உங்களிடம் சில பறவைகள் தரப்பட்டால் அதில் எது இறைவனுடையது, எது மசீயுடையது என நீங்கள் கூறுவீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் இரண்டும் கலந்துவிட்டன என்று கூறிவிட்டார். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில வழிகாட்டல்கள் சம்பவங்களை நான் எடுத்துரைக்கின்றேன். அதிலிருந்து அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றின் சில சம்பவங்கள் உங்களுக்கு வெளிப்படும். அன்னார் தமது எஜமானர் ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதியை வெறும் அறிவுபூர்வமான வாதங்களினால் நிரூபணம் செய்யவில்லை. மாறாக இஸ்லாத்தின் போதனைகளின் செயல் வெளிப்பாடாக ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதனையாகவும் செயலாகவும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஒருமுறை ஒரு இளைஞராகிய அப்துல் ஹக் என்பவர் காதியானிற்கு வருகை தந்தார். அவர் கல்லூரி மாணவராவார். முதலில் முஸ்லிமாக இருந்தார், பின்னர் கிறிஸ்துவராக மாறிவிட்டார். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று ஏராளமான மக்கள் அந்த காலத்தில் தவறான கொள்கையின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்துவர்களாக மாறியிருந்தனர். இவரும் அந்த மக்களில் ஒருவராவார். உண்மையை தேடி அல்லது அறிவு ரீதியான ஆராய்ச்சிக்காக இவர் காதியான் வந்தார். மேலும் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கொஞ்ச காலம் தங்கினார். பல்வேறு சந்திப்புகளில் அவரது விவகாரத்தை ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஒரு நாள் அவர் கூறினார், நான் ஒருமுறை ஒரு கிறிஸ்துவரின் முன் உங்கள் பெயரை எடுத்துரைத்தேன். அதற்கு அவர் உங்களை ஏசி பேசிவிட்டார். அதை கேட்ட எனக்கு அது மிகவும் அநாகரிகமாக தென்பட்டது என்று அந்த இளைஞர் கூறினார். இது உங்களின் உயர் நன்னடத்தையை வெளிப்படுத்துகின்றது என்று அதை கேட்ட ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள், என்னை ஏசி பேசுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏராளமான கடிதங்கள் நம்மை ஏசி பேசி தினமும் வருகின்றன. அதை போஸ்டேஜுக்காக பணம் செலுத்தி பெற வேண்டியதுள்ளது. அதனை பிரித்து பார்க்கும்போது அது ஏற்று பேச்சாக இருக்கின்றது. பிரசுரங்களில் ஏசி பேசுகின்றனர். பாகிஸ்தானில் இன்றும் இதே நிலைதான். அங்கு வெளிப்படையாக தபால் கவரில் ஏசி பேசி கடிதங்களை அனுப்புகின்றனர். ஆனால் இறைவனின் ஒளியை எவராவது தமது வாயால் அணைத்துவிட முடியுமா? எனவே இவ்விஷயங்களால் நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. என்றென்றும் நபிமார்கள் மற்றும் இறை அடியாருடன் நன்றி கெட்டவர் இவ்வாறே நடந்து வந்துள்ளார். அவர் கிறிஸ்துவராக இருந்ததால், அப்துல் ஹக் என்ற அந்த இளைஞர், அவர் கிறிஸ்துவராக இருந்தார். எனவே இயேசுவின் உதாரணத்தை கூறியவாறு அவரிடம் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இயேசுவுடன் என்ன நடந்தது? சிலுவையில் அறையப்பட்டார். அவரை ஏசி பேசினர். அடுத்து நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் என்ன நிகழ்ந்தது? இதுவரை தூய்மையற்ற இயல்பு கொண்ட மக்கள் ஏசி பேசி வருகின்றனர். நான் மனித இனத்தின் உண்மையான நலம் விரும்பி ஆவேன். எவர் என்னை தனது எதிரியாக கருதுகின்றாரோ அவர் அவரது ஆன்மாவிற்கு எதிரியாவார். நான் கூறியது போன்று அப்துல் ஹக் என்ற அந்த நபருடன் பல நாட்கள் உரையாடல் நடந்து வந்தது. ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரின் பல கேள்விகளுக்கு பதிலளித்து வந்தார்கள். ஒரு நாள் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள், நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கூறுவேன், எதுவரை ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவில்லையோ அதுவரை உங்களது ஐயத்தை நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் புரியாமலேயே ஆம் நான் புரிந்து கொண்டேன் என்று கூறுவது நல்லதல்ல. அதன் விளைவு தீயதாக அமையும். இது அன்னார் அவருக்கு வழங்கிய ஊக்கமாகும். அன்னார் மீண்டும் மீண்டும் கேட்கும்படி கூறினார்கள். மக்களிடம் உண்மை வெளிப்பட வேண்டும், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அந்த இளைஞர் சிராஜுதீன் என்ற கிறிஸ்துவரையும் நன்கு அறிந்திருந்தார். அவர் ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேள்வி கேட்டார். அதற்கு அன்னார் பதிலும் அளித்திருந்தார்கள். அது புத்தகமாகவும் வெளிவந்தது. அதனை குறிப்பிட்டவாறு ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இங்கு வந்திருந்த சிராஜுதீனும் கூட அவ்வாறே செய்தார். அதாவது கேள்வி மட்டும் கேட்பார், பின்னர் மௌனமாக இருப்பார். நாம் கொடுக்கும் விளக்கம் தொடர்பாக எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். இங்கு வந்து தங்கியிருந்தும் எந்த பயனையும் அவர் பெறவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆமாம் சரிதான், ஆமாம் சரிதான் என்றே கூறி வந்தார். நல்லெண்ணத்துடன் உள்ளத்தில் தோன்றிய ஐயங்களை களைய அவர் முயற்சி செய்யவே இல்லை. ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் மேற்கொண்டு எந்த ஐயத்தையும் அவர் கேட்கவில்லை. மாறாக தான் எழுதி கொண்டு வந்த கேள்விகளை மட்டுமே அவர் கேட்டார். பின்னர் ஆம் ஆம் என்று கூறி வந்தார்.
அந்த இளைஞரிடம், சிராஜுதீன் உங்களிடம் ஏதாவது கூறினாரா என ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அப்துல்ஹக் என்ற பெயர் கொண்ட அந்த இளைஞர் கூறினார், ஆம், அவர் என்னை தடுத்து வந்தார். நீ காதியான் செல்லாதே, நாம் கிறிஸ்துவம் என்ற ஒரு உண்மையை பெற்ற பிறகு இன்னும் உண்மையை தேடி அலைய உனக்கு என்ன நேரிட்டது என்று என்னிடம் கூறினார். மேலும் அவர் இதனையும் என்னிடம் கூறினார், நான் காதியான் சென்றிருந்த போது என்னை வழி அனுப்புவதற்காக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3 மைல் தூரம் வந்தார்கள். மேலும் வியர்வை வந்திருந்தது. அவரை வழி அனுப்ப 3 மைல் தூரம் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றிருந்தார்கள். இதுவும் அன்னார் வெளிப்படுத்திய விருந்து உபசரிப்பின் உயர்தரமான தருணமாகும். எடிட்டர் பதர் இதில் ஒரு குறிப்பு ஒன்றை எழுதியுள்ளார்கள். தூய இயல்பு படைத்தவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த பரிவு மற்றும் அனுதாபத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மேலும் ஒருவரின் ஆன்மாவை காப்பாற்ற அன்னாரிடம் இருந்த துடிப்பை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 3 மைல் தூரம் சென்றது அனுதாபத்தின் விளைவாக அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிராஜுதீன் என்ற கிறிஸ்துவருடன் சென்றார்கள் என்றால் அது வெறும் அனுதாபத்தின் காரணமாகவே சென்றார்கள். இல்லை என்றால் சிராஜுதீனோடு செல்வதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன அவசியம் வந்துவிட்டது? எனவே தூய இயல்பு கொண்டவர் அன்னாருடைய இந்த அனுதாப உணர்வை மட்டுமே கண்டு உண்மையை விளங்கிக் கொள்ள முடியும். உண்மையான உணர்வு படைத்தவரே உன்மீது இறைவனின் சாந்தி உண்டாவதாக. இறைவா, அமைதி நிறைந்த மனிதருக்கு நீ உன்புறமிருந்து அமைதியை வழங்குவாயாக. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு வந்த வியர்வையை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். வியர்வை வந்ததற்கு அவரது கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என அவர் புரிந்திருக்கின்றார். ஆனால் அந்தோ பரிதாபம்! அவ்வாறென்றால் அவர் இங்கு தங்கியிருந்த போது ஏன் தொழுது வந்தார் என நீங்கள் அவரிடம் கேளுங்கள். அவர் என்னிடத்தில் மன நிறைவு கிடைத்தது என்றல்லவா கூறினார். அவர் என் முன் இருந்திருந்தால் நான் அவரிடம் சத்தியம் செய்து கூறும்படி கேட்டிருப்பேன். என் முன்னால் வந்தால் கண்டிப்பாக அவர் வெட்கப்பட்டு விடுவார். அப்துல்ஹக் கூறினார், நான் அவரிடம் தொழுகை நிலை பற்றி கேட்டேன். அதற்கு அவர், ஆம், நான் தொழுது வந்தேன். மேலும் இது குறித்து முடிவெடுப்பதற்காக ஏதாவது குளிர்ந்த இடத்திற்கு செல்வேன் என்று என்னிடம் சிராஜுதீன் கூறினார். மேலும் மிர்சா சாஹிப் புகழ் விரும்பி ஆவார். நான் அவரிடம் 4 கேள்விகளை கேட்டேன். உடனே அவர் அதற்குரிய பதிலை நூலாகவே வெளியிட்டு விட்டார் என்று கூறினார். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதில் புகழை விரும்புவதற்கான கேள்விக்கு இடமில்லை. நாம் ஏன் உண்மையை மறைக்க வேண்டும்? நாம் அவ்வாறு மறைத்தால் பாவம் செய்தவராகி விடுவோம். குற்றமாக அது அமைந்துவிடும். இறைவன் என்னை நபியாக அனுப்பியிருக்கும் போது நான் கண்டிப்பாக உண்மையை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நான் படைப்பினங்கள் வரை கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பேன். மேலும் என்னை பற்றி யாரும் புகழ் விரும்பி என்று கூறினாலும் அல்லது வேறு ஏதாவது கூறினாலும் நான் சற்றும் பொருட்படுத்த மாட்டேன். நீங்கள் அவரை இங்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு செல்லும்படி கடிதம் எழுதுங்கள் என ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்துல் ஹக்கிடம் கூறினார்கள். எனவே எந்த பணிக்காக அன்னாரை இறைவன் அனுப்பினானோ அந்த பணியை ஒரு மனிதரோடு மட்டும் சார்ந்ததாக அவர்கள் கருதவில்லை. மாறாக இதன் மூலம் பிறருக்கு நன்மை கிடைக்கலாம், மேலும் அதன் மூலம் இஸ்லாத்தின் உண்மை வெளிவரும் என்பதால் அன்னார் அதனை புத்தகமாக வெளியிட்டார்கள். அன்னார் பெயர் தாங்கிய ஒரு சிலருக்காக மட்டும் அந்நூலை வெளியிடவில்லை. எனவே அன்னாருடைய ஒவ்வொரு செயலும் இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காகவே இருந்தது. எப்படி இருப்பினும் அப்துல் ஹக் என்ற அந்த இளைஞரிடம் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடைபயணத்தின் போது ஏராளமான உரையாடல்கள் நிகழ்ந்து வந்தன. சிராஜுதீனை பற்றிய கேள்விக்கு பதிலளித்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது வீட்டை வந்தடைந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நோக்கி கூறினார்கள், தாங்கள் எமது விருந்தினராவீர்கள். எவர் எவ்வித கூச்சமும் இன்றி விருந்தினராக இருப்பாரோ அவர் மன மகிழ்ச்சியை பெற முடியும். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் எவ்வித தயக்கமும் இன்றி என்னிடம் கேளுங்கள் என்றும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து தமது ஜமாத்தை நோக்கி கூறினார்கள், இவர் நமது விருந்தினராவார். உங்களில் ஒவ்வொருவரும் இவருடன் முழுமையான நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு அவசியமாகும். அவருக்கு எவ்வகையிலும் துன்பம் நிகழாவண்ணம் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் கூறினார்கள்.
இவ்வாறு கூறிவிட்டு அன்னார் தமது வீட்டிற்குள் சென்று விட்டார்கள். ஆக ஒவ்வொரு தனிநபரின் விருந்து உபசரிப்பையும் அன்னார் கருத்தில் கொண்டிருந்தார்கள். உண்மையை தேடி ஒருவர் வருகின்றார் என்றால் முதலில் அவருக்கு சரியாக தூது செய்தி கிடைக்க வேண்டும். இரண்டாவது, விருந்தினர் என்ற முறையில் அவருக்கு வெளிப்படையான ஓய்வும் நிம்மதியும் அவருக்கு சரியான பொருளில் கிடைக்க வேண்டும். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்ற சம்பவத்தை எடுத்துரைக்கின்றேன். ஆனால் இதில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா பற்றிய குறிப்பில் இன்றைய பீர்மார்களைப் போன்று தனது பெருமையை எடுத்துரைக்கவில்லை. நான் துவா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் கூறவில்லை. மாறாக அல்லாஹுவின் ஏகத்துவம் மற்றும் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதின் தத்துவத்தையும் அன்னார் கூறியுள்ளார்கள். மேலும் தனது நிலையை இறை திருப்திக்கேற்பவே ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அன்னார் வலியுறுத்தியுள்ளார்கள். அந்த சம்பவம் எதுவாகும். குறைஷி சாஹிப் என்ற ஒரு நபர் ஒருவர் பல நாட்களாக நோயாளியாக தாருல் அமானில் காதியானில் இருந்து வந்தார். ஹக்கீமுல் உம்மத்திடம், அதாவது மௌலானா நூருதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சிகிச்சைக்காக அவர் வந்தார். பலமுறை ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் துவாவுக்காக விண்ணப்பித்து வந்தார். அன்னார் கூறினார்கள், நாம் உங்களுக்காக துவா செய்வோம். அவர் ஹஜ்ரத் ஹக்கீமுல் உம்மத், அதாவது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மூலமாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் நற்பாக்கியத்தை தான் பெற விரும்புகின்றேன் என தூது செய்தி அனுப்பினார். ஆனால் பின்னர் எனது கால்கள் வீங்கியிருப்பதால் என்னால் வர இயலவில்லை எனவும் கூறினார். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தாமே நேரில் வந்து சந்திப்பதாக வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு குத்தாம்களுடன் நடைபயணத்திற்காக வெளியேறிய போது அந்த நபர் எங்கு வசித்து வந்தாரோ அங்கே சென்றார்கள். நீண்ட நேரம் நோயாளி நிலை குறித்து கேட்டறிந்தார்கள். அதன் பிறகு தப்லீக் செய்தார்கள். தப்லீகின் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர்கள் கை நழுவ விட்டதே கிடையாது. அன்னார் கூறினார்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கேற்ப நான் துவா செய்தேன். ஆனால் அசல் விஷயம் என்னவென்றால், எதுவரை அல்லாஹுவின் விருப்பமும் கட்டளையும் இல்லையோ அதுவரை எனது துவாவினால் ஒன்றுமே நிகழாது. ஏழை எளியவருக்கு எந்த அளவிற்கு துன்பங்கள் உள்ளன, ஆனால் அவர்கள் அதிகாரிகளுக்கு முன்னால் சற்று நின்றுவிட்டால், அந்த அதிகாரிகள் அவரை நோக்கி கவனம் செலுத்தினால் அவருடைய கஷ்டங்கள் குறைந்து விடுகின்றன. அதாவது ஏழைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் தமது தேவையை பூர்த்தி செய்ய ஆட்சியாளரிடம் சென்று அவரிடம் முறையிட்டு அவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யும் வகையில் ஆட்சியாளர்கள் சிறிது வழங்கினால் அவருடைய கஷ்டங்கள் நீங்கிவிடுகின்றன. அதுபோல அல்லாஹுவின் கட்டளையினால் தான் அனைத்தும் நிகழ்கின்றன. அல்லாஹுவின் புறமிருந்து கட்டளையும் அமைதியும் கிடைக்கும் பட்சத்தில் தான் நான் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதை உணர்கின்றேன். ஏனென்றால் அவன் உதுஊனி, என்னை அழையுங்கள் என்று கூறியுள்ளான். ஆனால் அத்துடன் அஸ்தஜிபிலக்கும் என்றும் கூறியுள்ளார். அதாவது நான் உங்கள் பிரார்த்தனைகளை கேட்பேன். ஆனால் நான் துவாக்களை கேட்பதில் கட்டளையும் அனுமதியும் இணைந்திருக்கின்றது. அதற்கு இறைவனின் கூற்றை ஏற்றுக்கொள்வதும் அவனை வணங்குவதும் நிபந்தனையாக இருக்கின்றது. அடியான் தம்மிடத்தில் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். தமக்குள்ளேயே இறைவனுடன் சமாதானம் செய்து கொள்வதும் அவருக்கு அவசியமானதாகும். மேலும் அடியார் உலகில் தான் என்ன நோக்கத்திற்காக வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் எந்த அளவிற்கு அந்த நோக்கத்தை முழுமை செய்ய முயற்சி செய்துள்ளார் என்றும் ஆய்வு செய்ய வேண்டும். எதுவரை மனிதன் இறைவனை மிக கடுமையான கோபத்திற்கு ஆளாக்கி விட மாட்டானோ அதுவரை அந்த மனிதன் எந்த துன்பத்திற்கும் ஆளாக மாட்டான். ஆனால் மனிதன் தம்மிடம் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டார் பின்னர் இறைவன் கண்டிப்பாக அருள்பாலிப்பான். அப்போது மருத்துவமும் பயனளிக்கின்றது. அதாவது அல்லாஹ் அருள் செய்து விடும்போது அவன் மருத்துவருக்கு நோயை கண்டறியும் ஆற்றலையும் அறிவையும் வழங்கி விடுகின்றான். கூறினார்கள், இறைவனுக்கு எந்த விஷயமும் கடினமானதல்ல, மாறாக இது இறைவனுடைய அழகாகும், மகிமையாகும். அவன் கூறுகின்றான், இன்னமா அம்ருஹு இஸா அராத ஷையன் ஐயகூல லஹு குன் ஃபயகூன். அதாவது அவன் ஒரு விஷயத்தை நாடும்போது அதனை ஆகிவிடு என்று கட்டளையிடுகின்றான், அது ஆக தொடங்கி விடுகின்றது. கூறினார்கள், நான் ஒருமுறை பத்திரிகையில் படித்தேன், ஒரு டெப்டி இன்ஸ்பெக்டர் பென்சில் மூலமாக நகத்தில் இருந்த அழுக்கை அகற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது கையை குத்திவிட்டது, விரல் வீங்கியது. டாக்டர் கடைசியில் கையை துண்டிப்பதற்கு ஆலோசனை வழங்கினார். அவர் அதனை சாதாரண விஷயமாக நினைத்தார். அதன் விளைவாக அவர் மரணித்து விட்டார். அதேபோன்று ஒரு நாள் நான் பென்சில் சீவிக் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இரண்டாவது நாள் வாக்கிங் செல்லும் போது எனக்கு டெப்டி இன்ஸ்பெக்டர் சாஹிபினுடைய சம்பவம் நினைவுக்கு வந்தது. எனது கையும் வீங்கி இருந்தது. அப்போதே நான் துவா செய்தேன். எனக்கு இல்ஹாம் இறங்கியது. பின்னர் கையை பார்த்தபோது கை முற்றிலும் சரியாகிவிட்டது. எந்த வீக்கமும் வலியும் எஞ்சியிருக்கவில்லை.
சுருக்கமாக விஷயம் என்னவென்றால், இறைவன் அருள் செய்துவிட்டால் பின்னர் எந்த துன்பமும் எஞ்சியிருப்பதில்லை. அதற்குரிய முக்கிய நிபந்தனை என்னவென்றால், மனிதன் தன்னிடத்தில் தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பின்னர் எவரை பற்றி இறைவன் இவர் பயனளிக்கும் மனிதர் என கருதுவானோ அவரது வாழ்நாளில் முன்னேற்றத்தை இறைவன் வழங்கிவிடுகின்றான். அவரால் உலகிற்கும் அவருக்கும் நன்மை சேர்கின்றது என்றால் அவருடைய ஆயுளை அதிகரித்து விடுகின்றான். அதில் சில விதிவிலக்கும் உள்ளது, ஆனால் பெரும்பாலும் அதுவே இறைவனின் நடைமுறையாகவும் இருக்கின்றது. கூறினார்கள், இது பற்றி நமது வேதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற முந்தைய வேதங்களிலும் காணப்படுகின்றது. மனிதன் மிகப்பெரிய பணிகளுக்காக படைக்கப்பட்டுள்ளான். ஆனால் நேரம் வருகின்ற போது அந்த பணியை ஒரு மனிதன் முழுமையாக செய்யாத போது இறைவன் அவனை முடித்து விடுகின்றான். நீங்கள் வேலையாட்களையே பாருங்கள். ஒரு வேலைக்காரன் சரிவர வேலை செய்யாவிட்டால் அவரது முதலாளி அவரை நீக்கி விடுகின்றார். அவ்வாறு இருக்க தனது கடமையை சரிவர செலுத்தாத மனிதனை இறைவன் ஏன் விட்டு வைக்க வேண்டும்? கூறுகின்றார்கள், எமது மிர்சா சாஹிப் தந்தையை பற்றி ஹஜ்ரத் மசீஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், எமது தந்தையார் 50 வருடம் சிகிச்சை செய்து வந்தார்கள். ஆனால் எனக்கு உறுதியான மருந்து எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அன்னார் கூறி வந்தார்கள். உண்மை என்னவென்றால், இறை கட்டளையின்றி மனிதனுள் செல்லும் ஒரு துளிகள் கூட அவனுக்கு பயனளிக்க முடியாது. இறைவன் அருள் செய்வதற்கு அதிகமாக தௌபா மற்றும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இறை அருள் வரும்போது துவாவும் கபூலாகி விடுகின்றது. இறைவனும் இதைத்தான் கூறுகின்றான், நான் உங்களது துவாக்களை ஒப்புக்கொள்வேன், ஆனால் சில நேரத்தில் இறை நியதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் கூறுகின்றான். எனவே எதுவரை இறை கட்டளை வந்துவிடாத வரை துவா ஒப்புக்கொள்ளப்படுவதை குறைவாகவே நான் நம்புகின்றேன். அடியான் மிகவும் திறனற்றவன், ஒன்றுக்கும் இயலாதவன். எனவே இறை அருளின் மீதே நாம் நமது பார்வையை வைக்க வேண்டும். அடுத்து அன்னார் அல்லாஹிற்குரிய உரிமை மற்றும் அடியாருக்குரிய உரிமையை வழங்குவது தொடர்பாக உண்மையான இஸ்லாமிய போதனைகளின் ஒளியில் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். மேலும் தமது முன்மாதிரியையும் நிலைநாட்டினார்கள். அதனை அன்னார் தமது எஜமானர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு அன்னாரிடம் கற்றுக்கொண்டார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹிற்குரிய உரிமைகளில் மிகப்பெரிய உரிமை அவனை வணங்குவதாகும். மேலும் இந்த இறை வணக்கம் தனிப்பட்ட நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கக்கூடாது. மாறாக நரகம் சொர்க்கம் இல்லை என்றாலும் கூட அப்போதும் அவனை வணங்க வேண்டும். படைப்பினத்திற்கு தன்னை படைத்தவனிடம் இருக்க வேண்டிய தனிப்பட்ட தொடர்புகளில் எந்த வேறுபாடும் வந்துவிடக்கூடாது. இன்றைய நாட்களில் நாத்தியவாதிகள் இந்த ஆட்சேபனைகளை நம்மீது செய்கின்றனர். மேலும் நீங்கள் பேராசையின் காரணமாகவே தொழுகின்றீர்கள் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அதற்கு அன்னார் கூறினார்கள், அப்போது அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பு நேசத்தால் மட்டுமே இறைவணக்கம் செய்யப்படுதல் வேண்டும் என்று அதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்துள்ளார்கள். உரிமைகளை நிறைவேற்றுவதில் நரகம் சொர்க்கம் என்ற கேள்விக்கு இடமில்லை. அல்லாஹ்விற்குரிய உரிமைகளை செலுத்த வேண்டும் என்றால் சொர்க்கம் கிடைக்கும் நரகம் கிடைக்கும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அல்லாஹின் மீது கொண்ட அன்பின் தேட்டத்தால் அவனை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ் செய்த அருளுக்கு பகரமாக அவனை நாம் வணங்குவது அவசியமாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மனித இனத்தின் மீதான அனுதாபமாகும். எதுவரை எதிரிக்காக துவா செய்யப்படுவதில்லையோ அதுவரை உள்ளம் முழுமையாக தூய்மை அடையவே முடியாது என்பது எனது கருத்தாகும். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் பதிலளிப்பேன் என்பதில் எதிரிகளுக்காக துவா செய்தால் அதனை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று எந்த நிபந்தனையும் இறைவன் வைக்கவில்லை. என்னை பொறுத்தவரை எதிரிகளுக்காக துவா செய்வது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தாகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாவின் மூலமே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் ஆனார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் ஹஜ்ரத் உமர் அவர்களுக்காக துவா செய்துள்ளார்கள். எனவே கருமித்தனம் காட்டி தனிப்பட்ட பகைமையை வெளிப்படுத்தக்கூடாது. உண்மையில் எவருக்கும் துன்பம் இழைக்க கூடாது. நான் 2-3 முறை துவா செய்யாத ஒரு எதிரி கூட எமக்கு தென்படவில்லை. இறைவனுக்கு அதற்காக நான் நன்றி கூறுகின்றேன். இதே விஷயத்தை நான் உங்களுக்கும் போதிக்கின்றேன். மேலும் ஒருவருக்கு துன்பம் இழைக்கும் நபரிடமும் அநியாயமாக கருமித்தனம் காட்டி ஒருவருடன் பகைமை பாராட்டுகின்ற நபரிடமும் இறைவன் எந்த தொடர்பும் கொள்ள மாட்டான். அதேபோன்று இறைவனுக்கு ஒன்றை இணையாக்கும் நபரிடமும் இறைவன் எந்த தொடர்பும் வைக்க மாட்டான்.
அதாவது ஆகமற்ற பகைமை மற்றும் அந்த பகைமையின் காரணமாக ஒருவருக்கு துன்பம் விளைவிப்பது அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுக்கத்தக்கதாகும். எவ்வாறு அவனுக்கு இணை வைப்பதை வெறுக்கின்றானோ அதே போன்று இந்த செயலையும் இறைவன் வெறுக்கின்றான். அல்லாஹ் ஒரு இடத்தில் பிரிப்பதை விரும்பவில்லை, மற்றொரு இடத்தில் சேர்ப்பதை விரும்பவில்லை. அதாவது இணை வைக்கின்ற அந்த நிலையை இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அதாவது மனித இனம் ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். அதே நேரத்தில் தனக்கு இணையாக எவரையும் சேர்க்காமல் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகின்றான். மனித இனம் தங்களுக்கிடையில் சண்டையிடுவதையும் குழப்பம் ஏற்படுத்திக் கொள்வதையும், ஒருவரின் முகம் ஒரு பக்கமும் மற்றவரின் முகம் எதிர்பக்கமும் இருப்பதை அவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அல்லாஹுக்கு எதனையும் இணையாக்குவதையும் தனக்காக அவன் விரும்புவதில்லை. மனித இனத்திடம் பிளவை இறைவன் விரும்புவதில்லை. மனித இனம் ஒன்றுபட்டு அன்பு நேசத்துடன் இருக்க வேண்டும் என இறைவன் விரும்புகின்றான். மேலும் அவர்கள் அனைவரும் சமமானவர்களாக ஒருவர் மற்றவரை பரிபாலிக்க வேண்டும் என இறைவன் நாடுகின்றான். ஆனால் அவன் ஏகனாகவும் தனித்தவனாகவும் இருப்பதையே தமக்காக விரும்புகின்றான். நிராகரிப்பவர்களுக்காகவும் கூட துவா செய்தல் வேண்டும். அதன் மூலம் உள்ளம் தெளிவாகி தூய்மை அடைந்துவிடும். எனவே எதுவரை நமது ஜமாத் இந்த நிலையை தங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்வதில்லையோ அதுவரை அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. எவர் மார்க்கத்தின் மூலமாக ஒருவருடன் நட்பு கொள்கின்றாரோ கீழான நிலையில் இருக்கும் அவரது அன்பர்களுடன் கனிவாகவும் மென்மையாகவும் அவர் நடக்க வேண்டும். அவருடன் அன்பு பாராட்ட வேண்டும். இது மிகவும் முக்கியமானதாகும். ஏனென்றால் இது இறைவனின் மகிமையாகும். அதாவது தீயவர்களை கூட அவர்கள் நல்லவர்களுடன் இணைந்திருக்கும் போது அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். எனவே என்னுடன் தொடர்பு கொண்டுள்ள நீங்கள் திருக்குரானின் இந்த வசனத்திற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது அந்த சமுதாயம் எப்படிப்பட்டதென்றால் அவர்களின் அண்டை அயலார் துர்பாக்கியசாலியாக இருப்பதில்லை. தஹல்லகு பி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வின் பண்புகளை மேற்கொள்ளுங்கள் என்ற போதனைகளுக்கேற்ப சாராம்சமாக இந்த விஷயங்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. எனவே நான் உங்கள் முன் எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்களாகும் இவை. மாபெரும் கரிவுலத்திலிருந்து உண்மையான இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்பவும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரிக்கு ஏற்பவும் இவ்விஷயங்களை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் திருக்குரானின் போதனைகளை தம் மீது செயல்படுத்துவதற்குரிய உரிமையை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செலுத்தியுள்ளார்கள் என்பதும் நமக்கு இவ்விஷயங்களிலிருந்து தெளிவாகின்றது. அன்னார் ஹத்மே நுபுவத்திற்கான வெறும் வாதம் மட்டும் செய்யவில்லை, மாறாக அன்னாருடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் தமது எஜமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்ததாகவே இருந்தது. இந்த போதனைகள் மற்றும் இந்த ஷரியத்தை நிலைநாட்டவே அன்னார் துடித்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இந்த வேதம்தான் ரட்சிப்பிற்குரிய வழிமுறையாகும் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என அன்னார் விரும்பினார்கள். தம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் இதன்படி செயல்பட வேண்டும் என ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாஅத்தில் இணைந்ததற்கான உரிமையை வழங்கும் பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. திருக்குரான் மற்றும் சுன்னத்திற்கேற்ப செயல்பட்டு நல்ல முன்மாதிரியை வெளிப்படுத்தும் பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக. அதே வேளையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர் தகுதியின் சரியான ஞானத்தையும் நமக்கு தந்தல்வானாக. மேலும் இஸ்லாத்தின் உண்மையான வடிவத்தை உலக மக்களுக்கு நாம் காட்டக்கூடியவர்களாக திகழ்வோமாக. ஆமீன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا
ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر